ஹாய் காய்ஸ், இன்று நம்ம பார்க்கக்கூடியது வந்து என்னென்னா டைலன் தாமஸ் எழுதிய A refusal to the mourn the death by fire of a child in London அப்படின்ற ஒரு டாப்பிக்கை பற்றி. ஸோ இந்த இதோட டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைப் வந்து போயமாக இருந்துகிட்ருக்கு. நான் ஃபஸ்ட்டு ஆத்தரோட ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ பார்த்துக்கலாம். ஸோ இவர் டைலன் தாமஸ் எப்போ பிறந்தார் அப்படின்னா 27th October 1914, அதாவது ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் அந்த டூரிஷன் டைமில் இவர் பிறந்திருக்காரு. இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கூலில் ஒரு எடிட்டர், அந்த நியூஸ் பேப்பர் ஸ்கூலில் நியூஸ் பேப்பர் இருக்கு இல்லையா, ஸோ அந்த நியூஸ் பேப்பர் ஒரு எடிட்டராகவும் இருந்திருக்காரு. அதே மாதிரி இவரோட மேஜர் ஒர்க்கெலாம் எப்போ எழுதியிருக்காரு அப்படின்னா இவருடைய 21வது வயதில் வந்து நிறைய அவருடைய ஒர்க்ஸ் எல்லாமே எழுதியிருக்காரு. அதில் ஃபஸ்ட்டு ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ் ஃபஸ்ட்டு புக் அப்படின்றது. ஸோ அந்த ஃபஸ்ட்டு புக்கில் பார்த்திங்கன்னா 18 poems வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ அந்த 18 poems வந்து பார்த்திங்கன்னா எப்போ பப்ளிஷ் ஆகிருக்குன்னா 1934 வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து 25 poems வந்து எப்போ பப்ளிஷ் ஆகிருக்குன்னா 1936 வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் வந்து த மேப் ஆஃப் லவ் அப்படின்ற போயம் வந்து 1939 வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு. இதுதான் இவருடைய ஃபேமஸான ஒர்க் அப்படின்னு சொல்லப்போனால். இவரோட இறப்புன்றது எப்போ ஆயிருக்குன்னா 1953 வந்து இவரோட இறப்பு வந்து முடிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம எங்கே போகலாம் அப்படின்னா இந்த டாப்பிக்கை பற்றி சொல்ல போகலாம். ஸோ இந்த டாபிக் ரெஃப்யூசல் டு த mourn the death by fire of a child in London அப்படின்ற இந்த டாபிக் வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றி குறிக்குதுன்னா பர்டிகுலராக சொல்ல போனால் செகண்ட் வேர்ல்டு வார் டியூரேஷனில் ஒரு குழந்தை ஒன்று என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த அணு பாம்பு போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த பாம்பில் வந்து எரிஞ்சிருக்கும். ஸோ அந்த ஒரு சஃபரிங்ஸை வந்து இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சொல்கிறாரு, இங்கன்னா லண்டனில் எப்படி இருந்தது அப்படின்ற ஒரு சஃபரிங்ஸை வந்து நம்மக்கிட்ட எல்லாருக்கிட்டையுமே வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்காரு. அவ்வளோதான் இந்த ஒரு ஷார்ட் அண்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்ல போனால். சரி வாங்க என்ன தான் ஷேர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அந்த செகண்ட் வேர்ல்டு வார் டியூரியம் டைமில் வந்து என்னென்னா வான்வெளி தாக்குதல் வந்து நிறைய இருந்தது. அப்படி இருக்கிற காலகட்டத்தில் ஒரு குழந்தை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எரிக்கப்பட்டிருக்கு, உயிரோடையே என்ன பண்ணியிருக்குன்னா எரிக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த மரணத்தை குறித்து தான் இவர் வந்து எல்லாருமே வந்து நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அதை பற்றி கிரிட்டிசைஸ் எதுவும் பண்ணலை. ஆனால் என்ன சொல்ல வர்றாருன்னா இந்த உலகத்தில் வந்து இருள் அப்படின்றது ஒரு முடிவு வரும் அப்படின்னா அது மனிதனாகட்டும், பறவைகளாகட்டும், மிருகங்களாகட்டும், பூ, இது எல்லாத்தையுமே படைத்தவர் யார் அப்படி இருப்பார்னா கடவுளாக தான் இருப்பார். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு மனிதனை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அழிவை கொண்டு வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த அழிவு நாள் வரும் அப்படின்னா அந்த இயற்கையோட அப்போ நம்ம எல்லாருமே எப்படி இருப்போங்க அப்படின்னா ஒரு இருளில் தான் இருந்துகிட்ருப்போங்க, இப்படி நடக்கிற மாதிரிலாம் இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ போயட் என்ன சொல்கிறாருன்னா அந்த பெண்ணுடைய ஆத்மாவுக்கு வந்து நான் வந்து ப்ரே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அதே மாதிரி அந்த பொண்ணோட இறக்குற வரையும் வந்து நான் என்ன பண்ணிகிட்டு இருக்க மாட்டேன் அப்படின்னா புலம்பவும் மாட்டேன், புலம்பிகிட்ருக்கான்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதுவும் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த இயற்கைய சக்திகள் எல்லாமே என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா மக்கள் எல்லாருமே வந்து வழிபட்டுருக்காங்க. அப்போ மழையாகட்டும், புயலாகட்டும், எல்லாத்தையுமே வந்து மக்கள் வந்து வழிபட்டுருக்காங்க. பட் பொயட் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயற்கை சக்தியை வந்து அது வந்து முடிவு கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த பெண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் கண்ணீர் விட்டேன் அப்படின்னா நான் கண்ணீர் விடக்கூடாது அப்படின்ற முடிவுலேயே இருக்கிறாரு. ஏன் அந்த முடிவில் இருக்கிறாரு அப்படின்னா என்னுடைய அந்த உப்பு கண்ணீர் போச்சுன்னு வச்சுங்களேன், அந்த பெண்ணோடக்காக உருவாக்கப்பட்ட அந்த உப்பு கண்ணீர் போச்சுன்னா அதில் எந்த ஒரு முன்னேற்றமும் இருக்காது, அதில் எந்த ஒரு விதையும் வளராது. ஏன்னா உப்பு தண்ணியில் எந்த ஒரு விதையும் வளராது இல்லையா. அதே மாதிரி அந்த பெண்ணுக்காக நான் கண்ணீர் விட்டேன் அப்படின்னா அந்த உப்பு தண்ணியில் எதுவுமே நல்லதுன்றது ஒரு விஷயம் இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு. அந்த போயட் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா அந்த குழந்தையோட வீர மரணத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காரு. ஏன்னா உயிரோட எரியுது இல்லையா, ஸோ அதை பற்றி அவர் சொல்லிகிட்ருக்காரு. அந்த துக்கத்தில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தப்பு செய்கிற விரும்பலை, பட் ஆனால் இறந்ததை பற்றி நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா வேதனைப்பட்டுட்டு தான் இருக்கேன், அதை பற்றி அதிகமாக நான் வந்து பேச விரும்பலை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாரு. குழந்தை முதல்ல வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறந்தவங்களோட கம்பேரிஷன் பண்ணுறாரு. யாருக்குன்னா ஜீசஸ் கிறிஸ்துலாம் இருக்காங்க இல்லையா, ஸோ அந்த கிறிஸ்துவர்ஸ் கூட எல்லாம் இயேசு இவங்க கூட எல்லாருமே போய் சேர்ந்ததாக எல்லாமே சொல்லிகிட்டு இருக்காரு. ஸோ அது வந்து இயற்கையோடு ஒப்பிடுறாரு, அவங்க வந்து இயற்கை ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு.
இந்த குழந்தையினுடைய தாய் எங்கே இருக்காங்க அப்படின்னா லண்டன் இருக்காங்க. இதனால தான் அங்கே என்ன போயிட்டுருக்கு அப்படின்னா தீம்ஸ் நதி வந்து ஓடிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அந்த தீம்ஸ் நதி பூரா எப்படி போகுது அப்படின்னா அந்த தாயோட கண்ணீரில் வர அந்த துக்கத்து நதியால் மாறி போயிட்டுருக்கு. அது பூரா எங்கே போகுது அப்படின்னா கடலுக்கு வந்து ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கு. மனிதன் இறந்தாலும் வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா ஒரு புதிய ஜீவனை வந்து பிறக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாரு. மரணம் வந்து ஒரு முடிவு கிடையாது, அது வந்து ஒரு ஆரம்பம் தான் அப்படின்னு சொல்லிட்டு மரணத்தின் மூலம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மனிதன் வந்து ஒரு காலமற்ற ஒற்றுமையை வந்து ஒரு பகுதியாக மாறுறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு காலம்ன்றது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த போயமை வந்து முடிக்கிறாரு. ஸோ இதில் என்ன சொல்ல வர்றாரு ஷார்டன் வந்து ஒரு குழந்தை இறந்துருச்சு அப்படின்னா அது வந்து இறக்காது, அது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா இயற்கையோட நம்ம கூடயே சேர்ந்து இருக்குது, அது வந்து நம்ம கூடயே வாழ்ந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த போயமை வந்து முடிக்கிறாங்க. ஸோ தேங்க்யூ வியூவர்ஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.